சேர்ந்து ஒரு போர்க்கால சூழலா மாத்துவதுங்கிறது வந்து மிக மோசமான ஒரு அரசியல் கண்ணோட்டம் உள்ளதா இருக்குது. இன்னும் சொல்லப் போனா, அதை இஸ்லாமிய எதிர்ப்பா கட்டமைக்கிற மனோபாவம் இங்க இருக்கிற இந்தியாக்குள்ள இருக்குது. பாகிஸ்தானுக்கு எதிரா பேசுறது கூட இல்ல. இஸ்லாமியருக்கு எதிராக பேசுவது. வந்தவங்க எல்லாரும் வந்து இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்கலாம் இந்துக்களுக்கு வாழ முடியாத ஒரு தேசமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சித்தரிக்கிறாங்க பாருங்க. இந்த பாகிஸ்தான்ங்கிற குறியீடையே இந்தியாவுல இருக்கிற பாஜக காரர்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அது இந்திய முஸ்லீமுக்கு எதிரான ஒரு குறியீடா பயன்படுத்துறாங்க. அது வந்து தொடர்ந்து பண்றாங்க. இப்ப அப்படி இல்லையா அங்க காப்பாற்றி அம்சங்களும் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்றதும் பேசப்படுது. அது யார் பேசுறா? அங்க பாதிக்கப்பட்ட மக்களே அதை பேசுறாங்க. ம். இன்னைக்கு இந்த மோசமான சூழல்ல இவ்வளவு பேர் படுகொலையாயிருக்கிற சூழல்ல யாரோ ஒரு கிரிமினல்ஸ் எவனோ ஒரு மனிதகுல விரோதிகள் மக்களை படுகொலை செஞ்சிருக்கிறான். அவனை அப்படிதான் பார்க்கணும். அங்க காஷ்மீர்ல வாழ்ற இஸ்லாமிய மக்கள் உட்பட அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் தான் அதை செஞ்சிருக்கிறான். அப்ப நீங்க அந்த நபரை வந்து நீங்க ஒரு ஒரு முஸ்லீமா அடையாளப்படுத்திட்டு இறந்தவங்க படுகொலை செய்யப்பட்டவங்களை ஒரு இந்துவாக அடையாளப்படுத்துறது இருக்குல்ல, அது ஒரு மோசமான ஒரு